கமல் சார்கிட்ட மட்டும் நம்மளே எல்லா முடிவும் எடுக்க முடியாது. கலந்து பேசினே எடுக்கணும். என் மைண்டில் 2-3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள சொல்லலான்னு இருக்கேன். இப்போ விக்ரம் எவ்வளோ பெரிய ஹிட்டு. விக்ரம் படம் எவ்வளோ பெருசாக வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய இதே மாறிடுச்சு. எல்லா வியாபாரமும் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு 2-3 காம்பினேஷன் மைண்டில் வச்சுருக்கேன். அது சார்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அவர்லாம் மார்லன் பிராண்டோ மாதிரி வாழ்க்கை மொத்தமும் அவர் நடிச்சிட்டே இருக்கலாம். அவர் என்ன மாதிரி ஆனாலும் அவருக்கான ஒரு இடம் இங்கே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். எந்த வயசு ஆரம்பித்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே லைட் பண்ணாமல் இருக்கா. வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி அவரை தான் நம்மளாம் உதாரணமாக எடுத்துக்கணும். நான் அடிக்கடி 2 பேரை நான் சினிமாவில் உதாரணமாக நினைப்பேன். மணிரத்னம் சாரையும் அவரையும் கமல் சாரையும் நினைப்பேன். அவருக்கு விழுந்த அடியெல்லாம் அதுவும் சொந்த படத்துலேயே அவ்வளோ பெருசாலாம் நடக்கும். எவ்வளோ விதமான புதுசு புதுசாக சினிமா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கேமராமேன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும். 40 வருஷமாக ஒரு சினிமா கம்பெனி இன்னைக்கு இருக்குன்னா இந்தியா அளவில் ராஜ்கமல் தான் இருக்குது. அவர் பாருங்கள், இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கும் அமரன்னு ஒரு படம் அவர் சினிமாவுக்காக அவர் பண்ண இத்தனை வருஷமாக அவர் இருந்தார் இல்லையா, உண்மையாக அதுக்கான காலம் வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துட்டே இருக்கு. வட்டி முதல்மா கொடுக்குது அவருக்கு.